إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும், நடைமுறையில் சிறந்தது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்றும், விடயங்களில் கெட்டது மார்க்கத்தின் புதுமைகள், அந்த புதுமைகள் எல்லாம் பித்அத்துக்கள், அந்த பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள், அந்த வழிகேடுகளை யாரெல்லாம் இந்த உலகத்திலே எடுத்து நடந்து வாழ்கிறார்களோ அவர்களை அவை நரகத்தின் பால் இட்டு செல்லும் என்ற அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உரையின் முன்னாரம்பத்தை இந்த இடத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தியவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் எந்த இடத்தில் இருந்த போதிலும் இறையச்சம் என்கிற தக்வாவோடு வாழ்வதற்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த குத்துபாவிலே தௌஹீதோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான தலைப்பை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தௌஹீத் என்கின்ற ஓரிரை கொள்கை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமத்து தௌஹீதோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு பகுதி. பொதுவாக நம் சமூகத்திலே தௌஹீத் என்கிற வார்த்தை ஒரு சமுதாயத்தினருக்கு மாத்திரம் பயன்படுத்தப்படுவதை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். காரணம் என்னவென்றால், நம் ஊர் பகுதிகளில் மக்களுக்கு மத்தியில் இணை வைப்பும், அதே போன்று மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தில் இல்லாத புதுமைகள் எல்லாம் மிக அதிகமாக பரவி இருந்த நேரத்தில் இந்த சத்திய மார்க்கத்தை மிக தெளிவாக பின்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடும் ஆவலோடும் மக்களை இறைவனின் பக்கம் அழைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அந்த ஓரிரை கொள்கையின் பக்கம் மக்களை நம் சமூகத்தினர் அழைத்தனர். இணை வைப்புக்கு எதிராக பேசினார்கள். இணை வைப்பு மார்க்கத்தில் மிக பெரும் பாவம், இறைவனுக்கு அவனோடு வேறொருவரையும் கூட்டாக்க கூடாது, இறைவன் அவன் ஓர்மைப்படுத்தக்கூடியவன் என்கின்ற அந்த ஓரிரை கொள்கை நம் சமூகத்தில் அதிகமாக பேசப்பட்டது. தௌஹீத் அதிகமாக பேசப்பட்டது. அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல் விடயம் அது ருபூபியத்திலும் தான், உலூஹியத்திலும் தான். அதே போன்று அல்லாஹ் இருக்கக்கூடிய பெயர்கள், பண்புகள், அல் அஸ்மா வசிஃபாத் என்கிற 3 பகுதிகளும் நம் சமூகத்திலே அதிகமாக பேசப்பட்டது. இறைவன் ரப்பு, அவன் செயல்களால் மிக அதிகாரமிக்கவன், அவனை தாண்டிய வல்லமை உள்ளவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன் அவன்தான், அவன்தான் ரப் என்கிற கொள்கை மிக தெளிவாக முன்வைக்கப்பட்டது. தௌஹீதுல் உலூஹியா என்கின்ற வணங்குவதற்கு இந்த உலகத்தில் தகுதியான ஒரே ஒரு அடியான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வணக்கத்தில் அவனை மாத்திரம் ஒருமைப்படுத்த வேண்டும். மா நஅ்புதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. மக்கா குறைஷிகள் சொன்னது போன்று இறைவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அல்லாஹ்வை வணங்குகிறோம், அதோடு சேர்த்து இந்த சிலைகளை, இந்த நல்ல மனிதர்களை அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் எங்களுக்கும் இடைத்தரகர்களாக எடுத்துக்கொள்கிறோம் என்கிற இந்த வார்த்தைகள் இல்லாமல்
அல்லாவை மாத்திரம் ஓரிரை கொள்கையோடு வணங்க வேண்டும் என்கிற அந்த பிரச்சாரம் செய்யப்பட்டது. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை அவனுக்கு இருக்கிறது என்று நாம் உறுதி செய்து அதை நியாயப்படுத்தி அதை உறுதிப்படுத்தி அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் கூடுதல் குறைதல் திரிவுபடுத்தல்கள் இல்லாமல் நம்ப வேண்டும் என்கிற அந்த கொள்கையை அதிகமாக சமூகத்திற்கு மத்தியில் சொன்னதால் தௌஹீத் என்கின்ற இந்த பெயர் நமக்கு கிடைத்தது என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தௌஹீத் என்கிற அந்த வார்த்தை ஒரு சமூகத்திற்குரிய பெயர் கிடையாது, ஒரு குழுவினருக்குரிய பெயர் கிடையாது, நம் அணி அணியாக பிரிப்பதற்கான பெயர் கிடையாது. தௌஹீத் என்பது எல்லோருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வைக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி என்பதை அன்பின் இஸ்லாமிய உறவுகள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெயர்களை வைத்தாலும் பெயர் தாண்டி நாம் அந்த பெயருக்கு கீழால் வைத்திருக்கிற கொள்கை தான் நமக்கு முக்கியம். பெயர்கள் எப்பொழுது நமக்கு தேவையானது போன்று நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் அந்த பெயருக்கு கீழால் நாம் தாங்கி இருக்கிற கொள்கை தான் மிக அவசியம் அப்படி என்கிற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். இப்ப சமூகத்திலே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்கிற பெயர் நீங்கள் அடிக்கடி அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்னொரு வகையில் சொன்னால் சுன்னத் வல் ஜமாத் என்கிற பெயர் அதிகமாக சமூகத்திலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்றால் யார் என்றால், சுன்னாவை மதித்து பின்பற்றி அந்த சுன்னாவின் பால் வாழ்ந்த மக்களை அவர்களின் வழியில் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர். அல் குர்ஆன் ஹதீஸை மிகச்சரியாக பின்பற்றி அந்த அல் குர்ஆனையும் சுன்னாவையும் மிக தெளிவாக யார் பின்பற்றி ஒரு சமூகம் வாழ்ந்ததோ அந்த சமூகத்தை புறக்கணிக்காமல் அந்த சமூகத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் நாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ. சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், தாபிஊன்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்கிற அந்த சங்கிலி தொடரில் இந்த உலகத்தில் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றி வாழ்ந்தால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ. ஆனால் சமூகத்தில் அந்த பெயர் எல்லோருக்கும் பயன்படுத்தப்படுவதை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். சுன்னத் வல் ஜமாத் என்கிற அந்த பெயரில் இணை வைப்பை கற்பிக்கிறவர்கள் அந்த பெயரை தங்களுக்கு பயன்படுத்துவதை பார்க்கலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்துக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். பெயரை எல்லோரும் பயன்படுத்தலாம். நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? அந்த பெயருக்கு கீழால் நாம் பின்பற்றுகிற கொள்கைதான். அந்த கொள்கை தான் நமக்கு முக்கியம் அப்படி என்கிற ஒரு மிக முக்கியமான பகுதியை உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொண்டு அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய தலைப்பு கொஞ்சம் விளங்குவதற்கு இருப்பதால் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வரலாற்று சம்பவமோ சஹாபாக்களுடைய தியாகங்களோ அப்படி இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ்வை பற்றி நாம் புரிந்து கொண்டு அகீதாவில் சரியாக பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருப்பதால் கொஞ்சம் இந்த தலைப்பு வறட்சியாக இருந்தாலும் கேட்கிற நேரத்தில் கொஞ்சம் அலுப்பாக தூங்குவதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கு உரை இருந்தாலும் கொஞ்சம் நுணுக்கமாக ஒரு 35-40 நிமிடம் விளங்கிக் கொள்கிற அடிப்படையில் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமத்து தௌஹீத், இந்த கலிமத்து தௌஹீத் தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நேர்வழியில் வாழ்வதற்கான அச்சாணி. ஆனால் இந்த கலிமத்து தௌஹீதில் நம் சமூகத்தில் ஆரம்ப காலம் தொட்டு எந்த சந்தேகமும் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக அதை போதித்தார்கள். சஹாபாக்களும் மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் போதித்தது போன்று பின்பற்றினார்கள். தாபிஈன்களும் அதற்கு ஏற்றாற்போல் அந்த அடிப்படையில் கொண்டு வந்தார்கள். நம் சமூகத்துடைய அகீதா இறை நம்பிக்கை கொள்கை என்பது மிக தெளிவானது, மிக இலகுவானது. பிற்காலத்தில் கஷ்டமான காரணம் என்னவென்றால், இந்த தூய அகீதாவில் முஸ்லிம் என்கிற பெயரில் இஸ்லாம் என்கிற பெயரில் வாழ்ந்த முஸ்லிம்கள் இந்த தூய அகீதாவிற்குள் மிக மோசமான சிந்தனைகளை கொண்டு வந்து சேர்க்க இந்த அகீதாவை புரிந்து கொள்வது சிரமமானது. மற்ற பாடங்களை விளங்கப்படுத்துகிற நேரத்தில் மிக தெளிவாக விளங்கிக் கொள்கிறது. மிக தெளிவான அகீதாவை புரிந்து கொள்ள வைப்பது மிக கஷ்டமான ஒரு நிலைமைக்கு வந்திருக்க காரணம் என்ன தெரியுமா? இந்த தூய அகீதாவிற்குள் மிக மோசமான சிந்தனைகள் வந்து உட்சேர முஸ்லிம்களில் கூட அந்த அகீதாவிற்குள் அகப்பட்டு கொண்டு அந்த அகீதாவின் பக்கம் மோசமான சிந்தனையின் பக்கம் சமூகத்தை அழைக்கிற மார்க்க அழைப்பாளர்கள் உருவானதன் பின்னால் ஒரு மிக பெரும் போராட்டமாக இந்த தூய அகீதா மாறிவிட்டது. எனவே இந்த அகீதா மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த தலைப்பு உங்களுக்கு மத்தியில் தேர்வு செய்யப்பட்டது. இன்றைய சூழ்நிலை கேட்டால் போல் மிக அதிகமாக பேசப்படுதல் என்கிற அடிப்படையில் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாதான் நம் வாழ்க்கைக்கான அச்சாணி. ஆனால் துரதிர்ஷ்டவசம்
இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை வைத்துத்தான் சமூகத்தில் வழிகட்ட பிரிவுகளும் என்ன செய்தன, உருவானதன. அந்த கலிமாவிற்கு ஒவ்வொருவரும் கொடுத்த விளக்கங்களும், அந்த கலிமாவை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்ட விளக்கத்தில் தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை உருவாக்கினார்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அல்லாஹ் தான் என்கிற அல் ஹுலூல் வல் இத்திஹாத், அந்த அத்வைத கொள்கையை சொன்னவர்கள் கூட லா இலாஹ இல்லல்லாஹ்வை வைத்துத்தான் பேசுகிறார்கள். வேற எந்த கலிமாவையும் வைத்து பேசவில்லை. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே கடவுளின் சிருஷ்டிதான் என்று பேசக்கூடியவர்கள், இந்த உலகத்தில் நாம் யாருக்கு சுஜூது செய்தாலும் அது அல்லாஹ்வுக்கான சுஜூது தான் என்று பேசக்கூடியவர்கள், உள்ளமையில் ஒருமை வஹ்தத்துல் வஜூதை பேசக்கூடியவர்கள் கூட ஆதாரத்திற்கு எடுப்பது முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமத்து தௌஹீதை தான். அதற்கு அவர்கள் கொடுக்கிற விளக்கம், இது அத்வைதத்தை சொல்லுகிறது, இது எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான், எல்லாமே அல்லாஹ் தான் என்கிற கொள்கையை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறது அப்படி என்கிறார்கள். இப்படி சமூகத்திலே உருவான ஒவ்வொரு வழிகட்ட சிந்தனைகளையும் நீங்கள் எடுத்து எடுத்து பார்த்தால் அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமத்து தௌஹீதை வைத்துத்தான் அவர்கள் வழிபிரண்டு இருப்பார்கள் அப்படி என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த கலிமத்து தௌஹீத் என்ன சொல்லுகிறது அப்படி என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் 3 விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. நீங்கள் நிறைய வகுப்புகளிலே, அகீதா வகுப்புகளிலே கலந்து கொண்டிருப்பீர்கள். ஒன்று தௌஹீதுர் ருபூபிய்யா, ரப்பு அல்லாஹ்தான் என்கிற செய்தியை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா சொல்லும். இந்த உலகத்தை நிர்வகிக்கின்ற, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கிறவன் ஒரு ரப்பு தான் அப்படி என்பதை அது காட்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்கிற மொழிபெயர்ப்போடு நாம் என்ன செய்திருக்கிறோம், பாடமாக்கி இருக்கிறோம். இரண்டாவது, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு காட்டுவது தௌஹீதுல் உலூஹியாவை, வணங்குவதற்கு தகுதியானவன் இறைவன் மட்டும்தான் என்கிற செய்தியை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும். மக்கா குறைஷிகள் முதல் பகுதியை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ் ரப் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் அவர்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியை சொல்லுகிறான். அவர்களை பார்த்து, நீங்கள் நபியே, உங்களுக்கு ரிஸ்க் அளித்தது, மழையை பொழிவித்தது, இந்த சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி வைத்திருப்பவன் யார் என்று மக்கா குறைஷிகளிடத்தில் நீங்கள் கேட்டால் ஃபஸயகூலூன அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களிடத்தில் வந்த மிக பிரதானமான பிரச்சனை என்ன தெரியுமா? தௌஹீதுல் உலூஹிய்யா, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், இபாதத்தை இறைவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்கிற பகுதியில் பிழைவிட்டார்கள். அதனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா அவர்களிடத்தில் பூரணமாகவில்லை. அந்த கலிமத்து தௌஹீத் அவர்களிடத்தில் சரியாகவில்லை. அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய சமூகமாக கருதப்பட்டார்கள். எனவே இறைவன் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், இபாதத் அவனை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் செய்துவிடக் கூடாது என்கிற ஒரு அழகான நம்பிக்கையை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறது. அடுத்தது இன்னொரு செய்தி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறது, அல்லாஹ்விற்கென்ற பண்புகள் இருக்கின்றன, அந்த பண்புகளுக்கு அவன் தகுதியானவன், அந்த பண்புகளில் அவனுக்கு எந்த குறையும் கிடையாது, அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எவரும் கிடையாது என்கிற ஒரு நம்பிக்கை நம் உள்ளத்திலே ஆழமாக என்ன செய்து விட வேண்டும், வந்து விட வேண்டும். உதாரணமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அர் ரஹ்மானிர் ரஹீம், நீங்கள் சூரா ஃபாத்திஹாவை ஓதினால் அல்லாஹு தஆலா தௌஹீதுல் உலூஹிய்யாவை, ருபூபிய்யாவை, அஸ்மா வ சிஃபாத் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி தருவான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். தௌஹீதுல் உலூஹிய்யா, இபாதத் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் என்பதை சொல்லுகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், தௌஹீதுர் ருபூபிய்யா, ரப்பு அல்லாஹ் என்பதை நமக்கு காட்டுகிறது. அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அல்லாஹ்விடத்தில் அன்பு என்கிற பண்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்புக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவனை போன்ற அன்பாளர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அன்பை பூரணமாக காட்டக்கூடியவன், 100க்கு 100% குறையில்லாமல் அன்பு கொள்ளக்கூடியவன் அல்லாஹ். அவனை போன்று அன்பு காட்டக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அந்த பண்புக்கு அவன் தகுதியானவன் என்று அவனுக்கு வந்திருக்கக்கூடிய பண்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இன்னொரு செய்தி சொல்லுகிறேன் பண்புக்கு. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், யஹூதிகள் வகாலத்தில் யஹூது யதுல்லாஹி மக்லூலா, யஹூதிகள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், பல் யதாஹு மப்சூததான், அப்படி கிடையாது, அல்லாஹ்வுடைய கை அது விசாலமானது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அல் குர்ஆனில்
எதுல்லா என்று அல்லாவின் கை அப்படி என்று வந்திருக்கிறது. இப்போ ஒரு அடியானாக நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எது என்றால் கை, அரபியிலே இறைவனுக்கு கை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். ஆனால் எப்படி இருக்கிறது என்கிற செய்தி அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. ரப்பு என்கிற இறைவனுக்கு எப்படி இருந்தால் அது பொருத்தமோ அப்படி இருக்கிறது. நம் நம்பிக்கை என்ன தெரியுமா? அல் குர்ஆன் இறைவனுக்கு இப்படி ஒன்று இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. எனவே இருக்கிறது, அவனுக்கு தகுதியானது போன்றோ அவனுக்கு பொருத்தமானது போன்றோ அது இருக்கிறது என நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்படி சிந்திக்க கூடாது. கை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறானே, இது மனிதனுடைய கையை போன்று இருக்குமா என்கிற சிந்தனை என்ன செய்துவிடக் கூடாது, வந்துவிடக் கூடாது. படைப்பினங்களுக்கு அல்லாஹ்வை ஒப்பாக்கி விடக் கூடாது. லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அப்படின்னு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இப்ப மனிதனும் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் தான். மனிதனும் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன். அல்லாஹ் அவனை பற்றி பேசுகிற நேரத்திலும் சொல்லுகிறான், நான் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் என்கிறான். ஆனால் மனிதன் படைப்பினங்கள் பார்ப்பதும் கேட்பதும் இறைவன் பார்ப்பதும் கேட்பதும் ஒன்றல்ல. நாம் இதற்கு ஒப்பாக்கி விடக்கூடாது. இறைவனுடைய பார்த்தலும் கேட்டலும் என்பது இந்த உலகத்தில் அதற்கு நிகராக யாரும் கிடையாது. எனவே படைப்பினங்களுக்கு ஒப்பாக்காமல் இறைவனுக்கு வருகின்ற பண்புகளை எந்த ஒரு வியாக்கியானம் செய்யாமல், அந்த பண்புகளை இறைவனுக்கு இல்லை என்று சொல்லாமல் அப்படியோ நம்புவது என்பது அல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் தௌஹீதில் அந்த பகுதி இறைவனுடைய பண்பை அவனுக்காக வேண்டி ஓர்மைப்படுத்தல் என்கிற செய்தியில் அடங்கும். இன்னொரு செய்தி சொன்னால், அல்லாஹு தஆலா சில ஹதீதுகளிலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தஆலா சிரித்தான் அப்படி என்கிற செய்தி நீங்கள் ஹதீதுகளிலே பார்க்கலாம். சில செய்திகளை நீங்கள் பார்க்கலாம், சில அடியார்களை பார்த்து அல்லாஹு தஆலா கோபப்பட்டான் அப்படி என்கிற செய்தி ஹதீதுகளிலே பார்க்கலாம். கோபம் மனிதனுக்கு வரும், சந்தோஷம் மனிதனுக்கு வரும். ஆனால் இறைவனுக்கு வருகின்ற கோபமும் சந்தோஷமும் நம்மை போன்று இருக்கும் என்று ஒரு நாளும் ஒப்பிட்டு விடக்கூடாது. கமா யலீகு பிஜலாலிஹி, இறைவனுக்கு எது பொருத்தமோ அந்த அடிப்படையில் அவனுக்கு இருக்கும் என்கிற நம்பிக்கை உள்ளத்திலே ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்கிற நம்பிக்கையை, ஒரு எண்ணத்தை ஒரு நாளும் என்ன செய்து விடக்கூடாது, கொண்டு வந்து விடக்கூடாது. அதனால்தான் நீங்கள் ஒரு செய்தி பாருங்கள், மிக முக்கியமாக நம் சமூகத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி. இந்த ஒரு முன்னுரையை ஆழமாக உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனுக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சில பண்புகளை சொன்னால், அந்த பண்பு இறைவனுக்கு இருக்கிறது, அது எப்படி பொருத்தமோ அப்படி இருக்கிறது, அது படைப்பினங்களுக்கு ஒப்பானது கிடையாது. இதான் நம் நம்பிக்கை. மிக ஆழமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பண்புகளை திரிவுபடுத்தியதுக்கு வேறு கருத்து சொல்லுவதோ, இல்லை இது ரப்புக்கு இப்படிப்பட்ட பண்பு கிடையாது என்று அதை மறுப்பதோ கூடாது அப்படி என்கிற செய்தியை உள்ளத்திலே ஆழமாக வைத்துக் கொண்டு, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது தௌஹீதுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ்வுடைய பண்புகளை ஈமான் கொள்ளுதல் அப்படி என்பது தௌஹீதுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி என்பது ஒரு ஹதீஸின் மூலமாக நான் உங்களுக்கு பின்னால் விளக்குவேன். அதற்கு முன்னால் நாம் இந்த குத்துபாவில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அன்பாளன் அரிசிலே ஆகிவிட்டான் என்கிற ஒரு அல் குர்ஆனிய வசனம் வருகிறது. அல்லாஹு தஆலா எங்கிருக்கிறான், ஐன் அல்லாஹ் என்கிற கேள்வியை நாம் கேட்டால், அல்லாஹு தஆலா 7 வானங்களுக்கு அப்பால் அரிசிலே இருக்கிறான் அப்படி என்கிற செய்தி நாம் பாட புத்தகங்களில் இருந்து என்ன செய்திருப்போம், படித்திருப்போம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை தான் இன்றைய குத்துபாவில் நாங்கள் புரிய போகிறோம். ஏன் காரணம் என்றால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நிறைய இடங்களில், கிட்டத்தட்ட 7 இடங்கள், அந்த அல் குர்ஆனிய வசனம் உங்களுக்கு ஆதாரமாக தருவேன், நீங்கள் இலக்கங்களோடு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அரிசிலே ஆகிவிட்டான் என்கிற அல் குர்ஆனிய வசனங்கள் நிறைய வருகின்றன. சூரா தாஹா அந்த வசனம் தான் அதிகமாக நம்மிடத்தில் பேசப்படும். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹு தஆலா அரிசிலே ஆகிவிட்டான் என்கிற ஒரு அல் குர்ஆனிய வசனம். இப்பொழுது இது அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அரிசிலே ஆகியிருக்கிறான் என்பது இறைவனுடைய பண்பு. அவனை பற்றி அவன் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா எங்கிருக்கிறான் அப்படி என்று கேட்டால், ஃபிஸ்ஸமா, வானத்திலே இருக்கிறான். நிறைய ஹதீதுகள் அல் குர்ஆனிய வசனங்கள் உங்களுக்கு காட்டுவேன். எனவே அல்லாஹு தஆலா வானத்தில் 7 வானங்களுக்கு அப்பால் அரிசிலே ஆகியிருக்கிறான் அப்படி என்பது அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்ட செய்தி.
இது அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று. அல்லாஹு தாலா வானத்தில் உயர்ந்த இடத்தில் 7 வானங்களுக்கு அப்பால் அர்ஷிலே ஆகியிருக்கிறான். இந்த பண்பை, அல்லாஹ்வுடைய பண்புகளை ஈமான் கொள்கிற, தௌஹீது பண்ணுகிற நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? அல்லாஹு தாலா எப்படி அர்ஷில் ஆகியிருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறான். எப்படி என்று நான் அதற்கு கருத்து சொல்ல மாட்டேன், வேறு வியாக்கியானங்கள் சொல்ல மாட்டேன், படைப்பினங்களுக்கு நான் ஒப்பாக்க மாட்டேன். அல்லாஹ் அவனுக்கு பொருத்தமானது போன்று இருக்கிறான். அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்கிற கேள்விக்கு நிறைய அல் குர்ஆனிய வசனங்களும் ஹதீதுகளும் சொல்லுகிற அல்லாஹு தாலா வானில் இருக்கிறான் என்கிற செய்தி வருகிறது. எனவே அல்லாஹு தாலா வானில் உயர்ந்திருக்கிறான் என்கிற அர்த்தத்தை நான் என்ன செய்து கொள்வேன், புரிந்து கொள்வேன். உயர்ந்திருத்தல் என்பது அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று. சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்ந்த உங்களுடைய ரப்பின் பெயரை நீங்கள் துதிப்பீராக என்று அல் குர்ஆனில் வருகிறது. குர்ஆனிய வசனங்கள் நிறைய சொல்லுவேன். எனவே உயர்ந்திருத்தல் என்பதும் அர்ஷில் ஆகியிருத்தல் என்பதும் அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று. அந்த பண்புகளை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்காமல் அவனுக்கு இருப்பது எப்படி தகுதியோ அப்படி நான் ஈமான் கொண்டு கொள்வேன் என்பது நம் முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கைகளில் ஒன்று. ஆனால் இதற்கு மாற்றமான கொள்கை என்னவென்றால், அல்லாஹ் எங்கிலும் இருக்கிறான் என்கிற கொள்கை என்பது மிக மோசமான கொள்கை. அல்லாஹ் எங்கிலும் இருக்கிறான், நிறைய செய்திகள் நாங்கள் கேட்டிருப்போம். அல்லாஹு தாலா தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் அப்படி என்பார்கள். அல்லாஹ் அரசில் இருக்கிறான என்று கேட்டால் இல்லை, அல்லாஹு தாலா எங்கும் இருக்கிறான் அப்படி என்கிற கொள்கை என்பது அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னாவிலும் சொன்ன அல்லாஹ் அரசிலே ஆகி இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான் என்கிற கொள்கைக்கு மாற்றமான கொள்கை. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை தான் நான் சமூகத்திலே புரிந்து கொள்வதற்கு என்ன செய்து கொள்ள வேண்டும், இன்றைய குத்துபாவை நான் பயன்படுத்திக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். இந்த தலைப்பை நீங்கள் பார்க்கிற நேரத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தியை புரிந்து கொள்வீர்கள். என்ன தெரியுமா? 100க்கு மேற்பட்ட அல் குர்ஆனிய வசனங்களை சொன்னாலும் 100க்கு மேற்பட்ட ஹதீதுகளை கொண்டு வந்து அல்லாஹு தாலா அர்ஷிலே தான் ஆகியிருக்கிறான், வானில் தான் இருக்கிறான் என்பதை நிரூபிக்க நம் நாடினாலும் ஒரு மனிதன் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு விட்டால் எவ்வளவெல்லாம் அல் குர்ஆனிய வசனங்களையும் ஹதீதுகளையும் தனக்கு ஏற்றால் போல் மாற்றுவான் என்பதை புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு பாடம் இது. எவ்வளவுதான் அல் குர்ஆனிய வசனங்களை கொண்டு வந்து அல்லாஹு தாலா ஃபிஸ்ஸமா, வானில் இருக்கிறாள் என்கிற செய்தி இந்த சமூகத்திற்கு உணர்த்த நினைத்தாலும் மார்க்கம் படித்த, மார்க்கம் தெரிந்த, தாம் சொன்ன கருத்தில் வரட்டு கௌரவத்தோடு இருக்கிறவர்கள் இந்த அல் குர்ஆனையும் சுன்னாவுக்கும் எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்து தன் கருத்தை நியாயப்படுத்த வேண்டுமோ அத்துணை செய்திகளையும் செய்வதை சமூகத்தில் நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பொதுவாக ஒரு அடியான் அல் குர்ஆனை அதன் மொழிபெயர்ப்பை பெரும்பாலும் அவன் வாசித்து விளங்கிக் கொள்ள முடியும். நாம் அல் குர்ஆனை வாசித்து விளங்குகிற நேரத்தில் மிக தெளிவாக அல் குர்ஆனில் வருகிற வசனங்களை பார்த்தால் அல்லாஹு தஆலா வானில் இருக்கிறான் என்கிற செய்தி விளங்குகிறது. ஆனால் இல்லை, அப்படி விளங்கக்கூடாது, அந்த விளக்கம் பிழை என்று இன்னொரு கருத்து நமக்குள் புகுத்தப்படுகிறது. அல்லாஹு தஆலா அர்ஷில் ஆகி இருக்கிறான், அல் குர்ஆனிய வசனத்தை பார்த்தால் நமக்கு அப்படித்தான் புரிகிறது. ஆனால் நீங்கள் அப்படி விளக்கம் எடுத்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா அர்ஷில் ஆகி இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை குறிக்கிறது, நீங்கள் இப்படித்தான் விளங்க வேண்டும் என்று ஒவ்வொன்றுக்கும் தங்களுடைய சொந்த விளக்கங்களை கொடுத்து 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 சமூகத்தில் 100க்கு மேற்பட்ட அல் குர்ஆனிய வசனங்களுக்கு தங்களுடைய மனோ இச்சை கேட்டால் போல் விளக்கங்களை கொடுக்கிற சமூகத்தை இந்த மசாலாவிலே, இந்த மார்க்க பிரச்சனையிலே நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு ஃபிக்ஹ் மஸ்அலா, வுது செய்வது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு மஸ்அலா பேசுவது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது தொழுகையில் தக்பீர் எங்கு கட்டுவது என்கிற ஒரு மார்க்க பிரச்சனையை பேச போகிறோம். இது பேசுகிற நேரத்தில் இந்த இமாம் இந்த இடத்தை சொல்லி இருக்கிறார், இன்னொரு இமாம் இந்த இடத்தை சொல்லி இருக்கிறார், இப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது, அப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது என்று ஓரிரு கருத்துக்கள் பேசலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அகீதாவுடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா அர்ஷில் ஆகி இருக்கிறான் என்கிற செய்தியில், அல்லாஹு தஆலா 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கிறான் என்கிற செய்தியில் இன்னொரு இமாம் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று கருத்து பேசுவதற்கு கூட இடம் கிடையாது. அந்த அளவிற்கு மிக தெளிவாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் அந்த செய்திகளை பேசி இருப்பதை பார்க்கலாம். ஏன் தெரியுமா அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று கருத்து சொல்லக்கூடிய மிக பிரபலமான ஒரு இமாம் இருக்கிறார். அந்த இமாமுடைய ஒரு சுய கூற்று இருக்கிறது. அந்த கூற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் எந்த அல் குர்ஆனிய வசனம் அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி வந்தாலும்,
அல்லாஹ்விற்கு கை இருக்கிறது, அல்லாஹு தாலா கோபப்படுகிறான், அல்லாஹு தாலா இரக்கம் காட்டுகிறான், இப்படி அல்லாஹ்வுடைய எந்த பண்புகள் வந்தாலும் அதுக்கு வேறு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு இமாம். அந்த இமாம் ஒரு செய்தி சொல்லுகிறார் பாருங்கள். இன்னல் அக்பார அல் மத்கூரா ஃபீ பாபி தஷ்பீஹ். இமாம் ஃபக்ருத்தீன் அர்-ராஸி அவர் சொல்லுகிறார், இந்த அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய மனிதனுக்கு ஒப்பாக்குகிற பண்புகள் இருக்கிறது அல்லவா, அவருடைய பார்வையில் மனிதனுக்கு ஒப்பாகிற பண்பு, நம்முடைய பார்வையில் அப்படி கிடையாது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பார்வையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கை இருக்கிறது என்றால் அது மனித கைக்கு ஒப்பாகிறது என்று அவர் ஒப்பாக்குகிறார். நாம் அப்படி ஒப்பாக்குவது கிடையாது. அது என் கை என்னோடு முடிந்து விட்டது. இறைவனுக்கு எதுல்லா கை இருக்கிறது என்று வருகிறது என்றால் அது அல்லாஹ்விற்கு பொருத்தமானது போன்று இருக்கிறது, அதற்கு நான் ஒரு நாளும் வடிவம் சொல்ல மாட்டேன். இது நம் நம்பிக்கை. அவர் எப்படி பேசுகிறார் அப்படி என்றால், இப்படி அல் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி வருகின்ற படைப்பினங்களுக்கு அல்லாஹ்வை ஒப்பாக்கி வருகின்ற வசனங்கள் எல்லாம் பலகத் மப்லகன் கஸீரன் ஃபில் அததி, மிச்ச அல் குர்ஆனிய வசனங்கள் வருகிறது, அதிகமான அல் குர்ஆனிய வசனங்கள் வருகிறது. அவர் ஒத்துக்கொள்கிறார், அல் குர்ஆனில் நிறைய வசனங்கள் இப்படி வருகிறது என்பதை ஒத்துக்கொள்கிறார். இன்றைய சமூக இமாம்களை இப்படி பார்க்க முடியாது, அது நீதமான இமாம். அவர் அந்த கொள்கையில் இருந்தாலும் அவர் தேடிய செய்திகளை நியாயமாக பேசுகிறார். இன்றைய சமூகத்தில் இந்த கொள்கையை பேசக்கூடியவர்கள், இணை வைப்பை தெளிவாக பேசக்கூடியவர்கள் கூட இப்படி ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எல்லா குர்ஆனிய வசனங்களுக்கும் வியாக்கியானம் சொல்லுவார்கள், விளக்கம் சொல்லுவார்கள், அதிசயமான விளக்கங்கள் சொல்லுவார்கள், ஆச்சரியப்படுகிற விளக்கங்கள் சொல்லுவார்கள். அந்த இமாம் சொல்லுகிறார் பாருங்கள், வபலகத் மப்லகன் அதீமன் ஃபீ தக்வியத்தி தஷ்பீஹ். அல்லாஹ்விற்கு இப்படிப்பட்ட பண்புகள் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதில் நிறைய அல் குர்ஆனிய வசனங்கள் வந்துவிட்டது. அந்த வசனங்களை எல்லாம் பார்க்கிற போது எப்படி இருக்கிறது தெரியுமா, இறைவனை ஒரு பெரிய மனிதனுக்கு ஒப்பாக்குவது போன்றுதான் எனக்கு உணர்வு வருகிறது அப்படி என்கிறார். ஆனால் அப்படி ஒப்பாக்குவது பிழை. அவர் சொல்லுகிறார், அவர் அந்த கருத்தில் இருப்பதால் அப்படி பேசுகிறார். பேசிவிட்டு ஒரு மிக முக்கியமான செய்தி சொல்கிறார், வஹரஜத் அன் தகூன தாபிலத்தன் லித்தவீல். வியாக்கியானம் கொடுப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது, அவ்வளவு வசனங்கள் வந்திருக்கிறது அப்படி என்கிறார். வந்த வசனங்களுக்கெல்லாம் வேறு விளக்கங்கள் கொடுக்கலாமா என்று பார்த்தால் வேறு விளக்கங்கள் கொடுப்பதற்கும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, அவ்வளவு அல் குர்ஆனிய வசனங்கள் வந்திருக்கிறது அப்படி என்கிறார். என்ன செய்தியை சொல்ல வருகிறார் தெரியுமா, அல்லாஹ்விற்குரிய பண்புகள் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா நிறைய சொல்லிவிட்டான், ஹதீதுகளில் நிறைய வந்துவிட்டது. அல்லாஹு தஆலா வானில் உயர்ந்திருக்கிறான், அர்ஷில் ஆகி இருக்கிறான், இறைவனுக்கு கை இருக்கிறது, இறைவன் சிரிக்கிறான், இறைவனுடைய பாதம் என்று அல் குர்ஆன் வந்திருக்கிறது, வயபுகா வஜ்ஹு ரப்பிக, இறைவனின் முகம் என்று வந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய பண்புகள் அல்லாஹு தஆலா நிறைய சொல்லுகிறான். இதை எங்களுக்கு வேறு கருத்துக்கள் சொல்லி நியாயப்படுத்த முடியாத கஷ்டமாகிற அளவிற்கு நிறைய அல் குர்ஆனிய வசனங்கள், நிறைய ஹதீதுகள் வந்திருக்கிறது அப்படி என்று அவர் பேசுகிறார். அப்படி என்றால் ஒன்றை ஒத்துக்கொள்கிறார், அல் குர்ஆனில் நிறைய வசனங்கள் இறைவனின் பண்புகளை சொல்ல வந்திருக்கிறது. இறைவனுக்கு இதுவெல்லாம் இருக்கிறது, அது இறைவனுடைய பண்புகள் என்று வந்திருக்கிறது. ஆனால் எதில் அவர்கள் பிழைவிட்டார்கள் தெரியுமா, அந்த பண்புகளை எல்லாம் மனிதனுக்கு ஒப்பாக்கினார்கள். அல்லாஹ் கை இருக்கிறது என்கிறானே, நமக்கும் கை இருக்கிறது, எனவே அல்லாஹ்வும் நாம் ஒப்பாகிறோம், எனவே அல்லாஹ்விற்கு கை கிடையாது. அல்லாஹு தஆலா அப்ப கை என்று குர்ஆனில் சொன்னது எது என்று கேட்டால் அது அல்லாஹ்வின் சக்தி அப்படி என்பார்கள். கை என்று குர்ஆனில் வந்தால் சக்தி என்கிற விளக்கத்தை அவர்கள் என்ன செய்வார்கள், கொடுப்பார்கள். அல்லாஹ்வின் ஆற்றல் என்கிற விளக்கத்தை கொடுப்பார்கள். அல்லாஹு தஆலா அர்ஷிலே இருக்கிறான், ஆகியிருக்கிறான் என்ற வசனம் வருகிறது. இல்லை இல்லை, இருத்தல் அப்படி என்றால், ஆகிவிட்டல் அப்படி என்றால் மனிதனும் இருக்கிறான் தானே. ஒரு இடத்தில் நான் இருந்து எழும்பி போனால் அந்த சேர் காலியாகிவிடும். எனவே அல்லாஹ் அர்ஷிலே இருக்கிறான் அப்படி என்றால் அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி வருகிறான் என்கிற ஹதீஸும் வருகிறது. எனவே அல்லாஹ் இறங்கிவிட்டால் அர்ஷ் காலியாகி விடுமே என்கிற சிந்தனை எப்படி யோசிக்கிறார் தெரியுமா, மனிதனை வைத்து ஒப்பாக்குகிறார். நீ ஒரு இடத்திலிருந்து எழும்பினால் அந்த இடம் காலியாகும், ஆனால் அவன் ரப்பு. எனவே அவனுடைய விடயத்தில், அல்லாஹ்வுடைய விடயத்தில் உங்களை ஒரு நாளும் நீங்கள் ஒப்பாக்கி விடக் கூடாது. அல்லாஹு தஆலா அதனால் தான் அல் குர்ஆனில் மிக தெளிவான ஒரு விதியை சொன்னான், லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்றான். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் படைப்பினங்கள் யாரும் கிடையாது. எனவே அல்லாஹ்வை சிந்திக்கிற நேரத்தில் படைப்பினங்களை வைத்து நீங்கள் சிந்திக்க தொடங்கினால், உங்கள் புத்தியை வைத்து சிந்திக்க தொடங்கினால், இந்த அஸ்மா வ சிஃபாத் அல்லாஹ்விற்கு சொன்ன பண்புகளில் நீங்கள் பிழைவிட தொடங்குவீர்கள். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜுடைய நேரத்திற்கும் என்ன செய்கிறான், அல்லாஹு தஆலா யன்ஸிலு ரப்புனா, கீழ்வானத்திற்கு இறங்கி வருகிறான் என்கிற ஹதீஸ் வருகிறது. இப்ப புத்தியை வைத்து சிந்திக்கிற நேரத்தில் எத்தனை நாடுகளில் தஹஜ்ஜுடைய நேரம் வந்து கொண்டே இருக்கும், மாறி மாறி.
ஒரு நிமிடம் தாண்டி அடுத்த நிமிடம் தஹஜ்ஜுத் வந்து கொண்டே இருக்கும். எனவே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நேரமும் இறங்கி கொண்டிருந்தால் அல்லாஹு தஆலா அரசில் இருக்கிறான் என்று வருகிறது, எப்படி வாய்ப்பில்லையே என்று சிந்தித்தால் அது உங்களுடைய மூளைக்கு படாது. நீங்கள் எதை வைத்து சிந்திக்கிறீர்கள்? அதன் பின்புலத்தை கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்களை வைத்து சிந்தித்திருக்கிறீர்கள், படைப்பினங்களை வைத்து சிந்தித்திருக்கிறீர்கள். இதான் இந்த மனிதர்கள் விடுகின்ற மிகப்பெரிய பிழை. அல்லாஹ்வை சிந்திக்கிற நேரத்தில், அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி நீங்கள் யோசிக்கிற நேரத்தில் ஒரு மிக பலவீனமான படைப்பினத்தை வைத்து நீங்கள் சிந்தித்தால் அந்த இடத்தில் நீங்கள் வழிதவறி போவீர்கள், தோற்று போவீர்கள். அல்லாஹ் அவனுக்கு பொருத்தமானது போன்று அவன் இருப்பான் என்கிற நம்பிக்கையை மிக தெளிவாக உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு இமாம் சொல்லுகிறார், இந்த கருத்தை சொல்லுகிறவர், இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறவன் என்கிற கருத்தை சொல்லுகிற ஒரு இமாம் சொல்லுகிறார், நமது அகீதாவை, அவங்களுடைய அகீதாவை நிலைநிறுத்துவதென்றால் அதற்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மன் அகத பி தவாஹிரில் குர்ஆனி வ சுன்னா ஃபகத் கஃபர. அல்லாஹ்வுடைய பண்புகள் பற்றி வருகிற குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது தானே, அதை நீங்கள் நேரடி கருத்தை எடுத்தால் நீங்கள் காஃபிராகி விடுவீர்கள். ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்கிறது. அப்ப யார் தான் அல் குர்ஆனை வாசித்து விளங்குவது? அல் குர்ஆனை நான் வாசிக்கிறேன், அல்லாஹு தஆலா சொல்லுகிற பண்புகளை விளங்குகிறேன். இல்லை இல்லை, நீங்கள் விளங்குவதை விளங்கினால் நீங்கள் காஃபிர். நாங்கள் ஒரு விளக்கம் சொல்லுவோம் தானே, அந்த விளக்கத்தை விளங்கினால் தான் நீங்கள் முஸ்லீமாக இருப்பீர்கள். அப்படி என்றால் எங்கு சென்று நான் காப்பாற்றிக் கொள்வது என்கிற பகுதியை புரிந்து கொள்ளணும். பேசி தொங்கல் காண முடியாது, இவர்களோடு பேசியும் தொங்கல் காண முடியாது. நாம் ஒன்றை சொன்னால் இதோ அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இதை சொல்லுகிறார்கள், அவர்கள் அவர் சுய விளக்கத்தை சொல்லுவார்கள், ஒரு சுய வியாக்கியானத்தை சொல்லுவார்கள். எனவே பேசி தொங்கல் காணுவதும் கஷ்டம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பற்றி அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வருகிற பண்புகளை அவனுக்கு ஏற்றால் போல், அவனுக்கு தகுதியானது போல் இருக்கும். அது மனிதனுக்கு ஒப்பானது கிடையாது, படைப்பினங்களுக்கு ஒப்பானது கிடையாது. அதற்கு நான் வியாக்கியானம் சொல்ல மாட்டேன், இறைவனுக்கு அது இல்லை என்று சொல்ல மாட்டேன். அது இறைவனுக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை நான் கொண்டு வருதல் மிக முக்கியமான ஒரு பகுதி அன்பின் இஸ்லாமிய உறவுகளே. சரி, சில அல் குர்ஆனிய வசனங்களை உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹு தஆலா வானில் இருக்கிறான், உயர்ந்திருக்கிறான் என்பதற்கான செய்தி. இந்த அல் குர்ஆனிய வசனங்களில் வேறு என்னதை புரிந்து கொள்ளலாம் என்பதை நீங்களும் சிந்தியுங்கள். அல்லாஹு தஆலா சூரா அன்-நஹல் 50வது வசனம், யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், அவர்களுக்கு மேலால் இருக்கிற ரப்பை அவர்கள் பயப்படுகிறார்கள். இந்த வசனத்திற்கு நான் என்ன விளக்கம் எடுக்க? எனக்கு மேலால் இருக்கிற ரப்பை அவர்கள் பயப்படுகிறார்கள், அல்லாஹு தஆலா உயர்ந்திருக்கிறான் என்பதுதான் இந்த வசனத்தில் விளங்குகிறது. இல்லை இல்லை, அதை நீங்கள் அப்படி விளங்கக்கூடாது. அதற்கு நாங்கள் ஒரு விளக்கம் சொல்லுவோம், அப்படித்தான் விளங்க வேண்டும் என்றால் எப்படி சமூகத்திலே இறைவனை நாங்கள் புரிந்து கொள்வது கேள்விக்குறியாகிவிடும். இன்னொரு செய்தி பாருங்கள், இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிப், நல்ல களிமாக்கள் இறைவனின் பக்கம் ஏறி செல்கின்றன. ஏறுதல் அப்படி என்றால் அவன் உயரத்தில் இருக்கிறான் என்று அர்த்தம். எதற்கு ஏற வேண்டும்? ஏதோ உயரத்தில் ஒன்று இருந்தால் தான் அது ஏறி செல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நல்ல களிமாக்கள் இறைவனின் பக்கம் ஏறி செல்லுகின்றன என்றால் அல்லாஹு தஆலா உயரத்தில் இருக்கிறான் என்பதை மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறது. இன்னொரு அல் குர்ஆனிய வசனம், சூரா அல் முல்குடைய, நான் நேரத்தோடு சொன்ன இதுக்கு முன்னால் ஓதிய வசனம் சூரா ஃபாத்திருடைய 10வது வசனம். இன்னொரு வசனம் சூரா முல்க் 17வது வசனம், அம் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருப்பவனே. அழகாக சமா என்கிற சொல்லே பயன்படுத்தப்படுகிறது. வானத்தில் இருப்பவனை நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். வானத்தில் இருப்பவன் என்று அல்லாஹு தஆலா தன்னை சொல்லி காட்டுவதை அல் குர்ஆனில் பார்க்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா எங்கும் இருக்கிறான், வலதிலும் இருக்கிறான், இடதிலும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று எப்படி பேசுவது? அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னொரு செய்தி பாருங்கள், சூரா அல் மாரிஜ் அல்லாஹு தஆலா 4வது வசனத்தில் பேசுகிறான், தருஜுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குமார்கள் அரஜ என்றால் ஏறி செல்கிறார்கள். மலக்குமார்கள் பூமிக்கு வந்துவிட்டு ஏறி யாரிடம் செல்வார்கள்? அல்லாஹ்விடத்தில் ஏறி செல்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹு தஆலா வானில் இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக இந்த அல் குர்ஆனிய வசனங்கள் நமக்கு காட்டுகின்றன. யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த், வானத்தில் இருந்து பூமியை ஒருவன் நிர்வகிக்கிறான். யார்? அல்லாஹ். இந்த பூமியை நிர்வகிப்பவன் யார்? வானத்தில் இருந்து நிர்வகிக்கிறான் என்றால் இறைவன் வானில் இருக்கிறான் என்கிற செய்தி நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சூரா ஜுமருடைய 1வது வசனம், தன்சீலுல் கிதாபி, அல் குர்ஆனை இறக்கினான் என்று வருகிறது. ஒருவன் ஒன்றை இறக்குகிறான் என்றால் அவன் உயரத்தில் இருக்க வேண்டும். கீழுள்ளவன் ஒன்றை இறக்குகிறான் என்று சொல்ல முடியாது. மேல் மாடியிலிருந்து நான் மேல் மாடி கீழ் மாடி என்று சில உதாரணங்கள் சொல்வதை அல்லாஹ்வோடு ஒப்பிட்டு விடாதீர்கள். நான் புரிந்து கொள்வதற்காக வேண்டி சில உதாரணங்கள் சொல்கிறேன். ஒருவர் மேல் மாடியில் இருந்தால் தான் கொஞ்சம் கீழே இறக்கி தாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். கீழே இருப்பவரிடத்தில் 2 பேரும் ஒரே உயரத்தில் இருக்கிறோம், நிலத்தில் தான் இருக்கிறது, இதை இறக்கி தாருங்கள் என்றால் நான் மடையன்.
அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்கிறான், அல் குர்ஆனை நாங்கள் இறக்கினோம் என்கிறான். அல்லாஹ் அப்ப வானத்தில் இருக்கிறான், அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்பதற்கு மிக தெளிவான ஆதாரம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில் நாங்கள் இறக்கி வைத்தோம். எனவே மேலுள்ள ஒருவனால் தான் ஒன்றை இறக்கி வைக்க முடியும் அப்படி என்கிற செய்தியை அல் குர்ஆன் மிக தெளிவாக புரிகிறது. சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி. அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்தான்? மரணிக்காத ஒரு நபி வரைக்கும் வானுக்கு உயர்த்தி கொண்டான். அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்கிறான், யா ஈசா இன்னி முத்தவஃபீக வ ராஃபிஉக இலைய, உங்களை நாங்கள் பொறுப்படுத்தி எங்களின் பக்கம் உயர்த்தி கொண்டோம் என்கிறான். ரஃபா என்றால் உயர்த்தினான். உயர்த்துதல் என்றால் இறைவன் உயரத்தில் இருக்கிறான், அவன் உயர்ந்து இருக்கிறான் என்பதற்கான மிக தெளிவான ஆதாரம் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள். இப்படி உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட அல் குர்ஆனிய வசனங்களை ஓதி காண்பிக்க முடியும். அல்லாஹ் வானில் இருக்கிறான், அல்லாஹ் உயர்ந்து இருக்கிறான். அலா வர்தஃபா அல் உலு சிஃபத்துல் உலு, அல்லாஹ் உயர்ந்து இருக்கிறான். அவன் நாம் சொல்வது போன்று எங்கிலும் இல்லை என்கிற கருத்தை முறியடிக்கிற 1000 அல் குர்ஆனிய 100 அல் குர்ஆனிய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிக்க முடியும். இன்னொரு செய்தி, மனிதன் இயல்பு இருக்கிறது அல்லவா, அல்லாஹ் உயரத்தில் இருக்கிறான் என்பதை காட்டும். நீங்கள் யா அல்லாஹ் என்று துஆ கேட்கிற நேரத்தில் எங்கு பார்க்கிறீர்கள், எங்கு கை உயர்த்துகிறீர்கள்? இந்த அகீதாவை படிக்காத ஒருவன் கூட, அகீதாவை படிக்காத அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்கிற பண்பை தெரியாத ஒருத்தன் கூட ஒரு ஆபத்தின் போது ரப்பே என்று மேலே தான் பார்க்கிறான். அவருடைய இயல்பு குணம் சொல்லுகிறது, இறைவன் நம் எல்லோரையும் விட்டு உயரத்தில் இருக்கிறான், அவன் உயர்ந்து இருக்கிறான் என்பதை ஒரு மனிதனுடைய ஃபித்ரா இயல் குணம் கூட சொல்லி தருகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்கிற கருத்தை சமூகத்தில் நாம் விதைக்கிறோம் என்றால் அல் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான கருத்துக்களை நாம் சொல்லுகிறோம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அடுத்தது அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட அல் குர்ஆனில் 7 இடங்களில் அல்லாஹு தஆலா சூரா அஅராஃபுடைய 54வது வசனம், சூரா யூனுஸுடைய 3வது வசனம், அல்லாஹு தஆலா சூரா ரஅத் 2வது வசனம், சூரா ஃபுர்கான் 59வது வசனம், இப்படி 7 வசனங்களில் அல்லாஹு தஆலா அர்ஷிலே ஆகி இருக்கிறான் என்று சொல்கிறான். அல்லாஹு தஆலா அர்ஷிலே இருக்கிறான். ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறேன். இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ 6 அய்யாம், 6 நாட்களில் உங்களுடைய ரப்பாகி அல்லாஹ் வானம் பூமிகளை படைத்துவிட்டு சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹு தஆலா அர்ஷிலே ஆகினான் என்கிற அல் குர்ஆனிய வசனம் வருகிறது. வகான அர்ஷுஹு அலல் மா, அவனுடைய அரசு தண்ணீருக்கு மேலால் இருக்கிறது அப்படி என்று வருகிறது. வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா, அன்றைய நாளில் அவனுடைய அரசை 8 மலக்குமார்கள் சுமந்திருப்பார்கள் அப்படி என்கிற செய்தி வருகிறது. எனவே இப்படியெல்லாம் அல் குர்ஆனிய வசனங்கள் வருகிற நேரத்தில் அல்லாஹ்விற்கு அரிஷ் என்கிற ஒன்றை இல்லாமாக்கி அதற்கு வேறு விளக்கம் கொடுத்து அல்லாஹ் அங்கு இல்லை என்கிற கருத்தை கொடுத்து அல்லாஹ் எங்கிலும் இருக்கிறான் என்கிற கருத்தை சமூகத்திற்கு மத்தியில் நாம் விதைத்தால் மிக மோசமான ஒரு கொள்கையை நாம் விதைக்கிறோம் அப்படி என்கிற செய்தியை பார்க்கலாம். நீங்கள் அல்லாஹ் வானிலே இருக்கிறான், அரிஷிலே இருக்கிறான் என்கிற கொள்கையை சொன்னால் நீங்கள் ஒரு வித்தியாசமான விமர்சனங்களை பார்க்கலாம். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? ஃபிர்அவுனுடைய அகீதாவில் இருக்கிறோம் அப்படி என்கிறார்கள். அல்லாஹ் வானிலே இருக்கிறான் அப்படி என்றால், அல்லாஹ் அரசிலே ஆகி இருக்கிறான் அப்படி என்றால் ஃபிர்அவுனுடைய அகீதாவாம் நாம் சொல்லுகிற அகீதா என்கிறார்கள். அதற்கு காட்டக்கூடிய ஆதாரம் என்ன தெரியும்? நீங்கள் பாருங்கள், பாத்திலில் பிழையில் இருக்கக்கூடியவர்கள் ஆதாரம் காட்டுவார்கள். பார்ப்பதற்கு ஒரு மனிதன் கோட் சூட் அணிந்தது போன்று முன்னால் இருக்கும், பின்னால் திரும்பி பார்த்தால் கிழிந்து தொங்கும். அப்படித்தான் ஆதாரங்கள் இருக்கும். யோசிக்கிற நேரத்தில் அவர்களுக்கு எதிரான ஆதாரத்தை நமக்கு எதிரானது போன்று காட்டியிருப்பார்கள். நாம் அந்த முன்பகுதியை பார்த்து சில நேரம் பயந்து விடுகிறோம். நீங்கள் பாருங்கள், நாம் ஃபிர்அவுனுடைய அகீதாவை சொல்லுகிறோம் என்பதற்கு காட்டக்கூடிய ஆதாரம் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி ஃபிர்அவுனுக்கு சொன்னார். ஃபிர்அவுன் ஒரு செய்தி சொன்னான் ஹாமானை பார்த்து. வகால ஃபிர்அவுன் சொன்னான், யா ஹாமானு இப்னி லி ஸர்ஹன், எனக்கு ஒரு மாளிகை நீ கட்டு. நான் என்ன செய்ய போகிறேன் அப்படி என்றால், மூசா ஒரு ரப்பை இருப்பதாக பேசுகிறார். நான் ஏறி வானத்தின் முகடுகளை அடைந்து அந்த ரப்பி இருக்கிறாரா என்று பார்க்க போகிறேன். நான் நினைக்கிறேன் மூசா போய் சொல்லுகிறார் அப்படி என்று. அவன் சொல்லுகிறான், வானில் இறைவன் இருக்கிறாரா என்று பார்க்க நினைத்தவன் யார்? ஃபிர்அவுனாம். எனவே வானில் இறைவன் இருக்கிறது என்று சொல்லுவது யார்? நாங்கள். அதனால் நாம் ஃபிர்அவுனுடைய அகீதாவாம் என்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, வானில் ரப்பு இருக்கிறானா என்று ஃபிர்அவுன் பார்ப்பதற்கு தூண்டியது என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுத்த அகீதா. அல்லாஹ் அங்கு இருக்கிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் போதித்ததால் தான் ஃபிர்அவுன் அங்கு அல்லாஹ்வை தேட ஆரம்பித்தான். எங்கிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி இருந்தால் ஃபிர்அவுன் தூணிலும் துரும்பிலும் அல்லாஹ்வை தேட தொடங்கி இருப்பான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் வானில் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம். இன்னொரு செய்தி பேசவா? நாம் மாறி பேசினால், அப்படி பேசுவது கிடையாது. நாம் மாறி பேசினால்
ஃபிர்அவுன் என்ன நம்பிக்கையில் வானுக்கு ஏறினான்? அல்லாஹ் இல்லை என்ற நம்பிக்கையில் தானே, அல்லாஹ் வானில் இல்லை என்கிற நம்பிக்கையில் தானே. அந்த நம்பிக்கையில் இப்பொழுது யார் இருக்கிறீர்கள்? நீங்கள் தான் இருக்கிறீர்கள். நாம் வானில் இருக்கிறோம் என்கிற அகீதாவை பேசுகிறோம், நீங்கள் வானில் இல்லை என்கிற அகீதாவை பேசுகிறீர்கள். நீங்கள் பேசுவது போன்று மாறி நாங்களும் பேச ஆரம்பித்தால் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். வானில் இறைவன் இல்லை என்கிற அகீதாவில் ஃபிர்அவுன் இருந்தான். அந்த அகீதாவில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி என்று பேசினால் சரி வருமா? கிடையாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ரப்பு சமா ஃபிஸ்ஸமா, அவன் வானில் இருக்கிறான், அவன் அரசியலாகி இருக்கிறான் என்கிற நம்பிக்கை மிக தெளிவான நம்பிக்கை. இன்னொரு செய்தி நீங்கள் பாருங்கள், கேள்விப்பட்ட ஒரு செய்தி. முஆவியா இப்னு ஹக்கம் அஸ்ஸுலமி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவருடைய ஒரு அடிமை பெண்ணுக்கு ஒரு முறை அடித்து விட்டார். அந்த ஆடு மேய்க்கிற நீண்ட ஹதீஸ். அப்ப அடித்தவுடன் அவருக்கு கவலை வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி எல்லாம் செய்து விட்டேன், என்ன ஒரு பரிகாரம் கேட்டு அல்லாஹ் கஃபாரா கேட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்தில் கேட்டார்கள், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்று கேட்டார்கள். அல்லாஹ் எங்கே? ஏனென்றால் அந்த அடிமை பெண்ணை உரிமையிடுதல் என்கிற ஒரு முடிவு வந்து விட்டது. அடிமையை உரிமை விடுவதாக இருந்தால் முஃமினான அடிமையை தான் உரிமையிட வேண்டும். ஃபதஹ்ரீரு ரகபத்தின் முஃமினா, ஈமான் உள்ள அடிமையை தான் விடுதலை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அடிமை பெண்ணிடம் ஈமான் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். ஈமான் இருக்கிறதால் என்ன பார்க்க வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹ் சரியா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இது இரண்டும் வந்துவிட்டால் அந்த பெண் ஈமானோடு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நிரூபிப்பதற்கு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்று கேட்டார். அந்த பெண் சொன்னால் ஃபிஸ்ஸமா, வானில் என்றாள். அந்த ஃபிஸ்ஸமா என்கிற வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த பெண்ணிடத்தில் இருப்பதற்கான அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எடுத்தார்கள். எனவே அல் உலு, அல்லாஹு தஆலா வானில் உயர்ந்த அரசிலே ஆகி இருக்கிறான் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கான அந்த நம்பிக்கையை மிகச் சரியாக வைத்திருக்கிறோம் என்பதற்கு மிக பிரதானமான அடையாளம் என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், நான் யார்? மன் அன என்று கேட்டார்கள். அந்த பெண் சொன்னால் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஅதிக்ஹா ஃபஇன்னஹா முஃமினா, அந்த பெண்ணை நீங்கள் விடுதலை செய்யுங்கள், அந்த பெண் முஃமின் என்றார்கள். அந்த பெண் ஒரு முஃமினான பெண் என்றார்கள். ஈமான் இருப்பது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்த 2 அளவுகள் என்ன தெரியுமா? இறைவன் வானில் இருக்கிறான், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிற நேரத்தில் எப்படி நாம் இப்படி விளக்கங்கள் சொல்வோம்? ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்து தலாக் சொன்னதுமே அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் திருமணம் முடித்து வைத்தான். நீங்கள் ஸைனபை திருமணம் முடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ஃபலமா கலா ஸைது மின்ஹா வதரன் ஸௌவஜ்னாகஹா, ஸைதுடைய அந்த இத்தா காலம், ஸைனபுடைய அந்த இத்தா காலம் முடிந்தவுடன் நாங்கள் ஸைனபை உங்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்து தந்தோம். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர் ஒரு செய்தி சொல்வார்கள், நீங்கள் எல்லாம் இந்த மற்ற மனைவிமார்களிடத்தில் பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள், நீங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பேசி திருமணம் முடித்துக் கொண்டீர்கள், ஆனால் ஸவ்வஜனி அல்லாஹு தஆலா மின் ஃபௌகி 7 ஸமாவாத், 7 வானங்களுக்கு அப்பால் இருந்து என் ரப்பு என்னை அல்லாஹ்வுடைய தூதருக்கு திருமணம் முடித்து வைத்தான். அப்ப சஹாபாக்கள் எப்படி அகீதாவை புரிந்து கொண்டார்கள் பாருங்கள். 7 வானங்களுக்கு அப்பால் இறைவன் இருக்கிறான் அப்படி என்று. அடுத்ததாக ஹந்தக்குடைய போர்க்களத்திற்கு பின்னால் பனு குறைவா ஒப்பந்தத்தை முறிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை கொடுக்க சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறார்கள். அப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தீர்ப்பு சொல்கிறார்கள், வயதானவர்கள் எல்லாம், பருவ வயது அடைந்தவர் ஆண்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும், பெண்கள் சிறு பிள்ளைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? கைதியாக பிடிக்கப்பட வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சஅதே, 7 வானங்களுக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் என்ன தீர்ப்பை தந்தானோ அதே தீர்ப்பை தான் நீங்களும் சொன்னீர்கள் அப்படி என்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கிறார் என்கிற வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிற நேரத்தில் நாம் எப்படி அல்லாஹ்விற்கு எங்கிலும் இருக்கிறான் என்கிற பண்பை கொடுப்போம் என்கிற செய்தியை கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்படி பேச தொடங்கினால் ஜும்ஆ தாண்டி இன்னும் 1 மணித்தியாலங்கள் நிறைய ஆதாரங்கள் தொகுத்து வந்தேன், பேசிக்கொண்டே இருக்கலாம். நேரம் இடம் கொடுக்காதால் இந்த ஹதீஸோடு முடித்துக் கொள்கிறேன். தேடி நிறைய ஹதீதுகளை நீங்கள் ஆதாரத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள், இலக்கங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு அந்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று அல்லாஹு தஆலா அர்ஷிலே ஆகி இருக்கிறான்,
அல் உலு, அல்லாஹு தாலா வானில் உயர்ந்திருக்கிறான் அப்படி என்கிற சிஃபத்து அல்லாஹ்விற்குரிய சிஃபத் என்கிற செய்தியை அதை மனிதனுக்கு ஒப்பாக்காமல் நம் வேறு வியாக்கியானங்கள் கொடுக்காமல் வேறு விளக்கங்கள் கொடுக்காமல் அல்லாஹ்விற்கு எப்படி பொருத்தமோ அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா இருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு அதை ஈமான் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியோடு இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்தோடு எனது குத்துபாவை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்னொரு ஆதாரத்தையும் சொல்லுகிறேன். இஸ்ரா வல் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய விண்ணுலக அந்த பிரயாணத்தை என்ன செய்யலாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் முதல் வானத்தில் இந்த நபி, இரண்டாவது வானத்தில் இந்த நபி, மூன்றாவது வானத்தில் இந்த நபி அப்படி என்று 7வது வானத்தில் அல்லாஹ்வை சந்தித்தார்கள் அப்படி என்கிற செய்தி வருகிறது. இந்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் எங்கிலும் இருக்கிறான் என்கிற கருத்தை சொல்லக்கூடியவர்கள் முதல் வானத்தில் இந்த நபியை சந்தித்தார்கள் என்று கேட்டால் ஆம் என்று ஒத்துக்கொள்வார்கள். 2வது வானத்தில் சந்தித்தாரா இந்த நபியை? ஆம் ஒத்துக்கொள்வார்கள். சரி, அப்படியே போய் அல்லாஹ்வை சந்தித்தார் என்று கேட்டால் இல்லை, அங்கு அல்லாஹ்வை சந்திக்கவில்லை அப்படி என்பார்கள். அல்லாஹ் எங்கிலும் இருக்கிறான் என்பார்கள். உதாரணத்திற்கு சொன்னால் அஹ்மத் வீட்டில் இருக்கிறான், முகம்மதும் வீட்டில் இருக்கிறான், கூடவே இப்ராஹிம் இருக்கிறான் என்றால் முதல் சென்னை இருக்கிறான் சரி, 3வது சென்னை இருக்கிறான், அது இருக்கிறான் இல்லை என்று ஒருவர் சொன்னால் இது விளக்கமா அல்லது வேறொரு விடயமா? என்ன சிந்தனையில் இந்த தாங்கள் ஒரு பேதலிச்சு போய் என்ன விளக்கம் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் நிலைமை அந்த சமூகத்தை பார்க்கலாம். எனவே அவர்களை விமர்சிப்பதற்கோ இல்லை அவர்களை தரைக்குறைவாக பேசுவதற்கு கிடையாது. ஒரு சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அகீதாவோடு சம்பந்தப்பட்டது அல்லவா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவோடு சம்பந்தப்பட்டது. அதெல்லாம் ஒரு மிக தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஸ்பாத்து சிஃபத்தில் உலு, அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்கின்ற அந்த பண்பை அல்லாஹ்வுக்கு மிக தெளிவாக உறுதிப்படுத்துவதற்கு 400 பக்கங்களுக்கு மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அந்த ஆதாரங்களை எல்லாம் கொண்டு வந்து மிக தெளிவாக அவர் ஒரு சில செய்திகளை பேசி இருப்பதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடுத்தது ஒரு சில இமாம்களுடைய கருத்துக்களையும் சொல்கிறேன். இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் செய்தி சொல்கிறார்கள், குன்னா வத்தாபிஊன முத்தவாஃபிரூன், நாங்கள் சஹாபாக்களை சந்தித்த தாபியங்களோடு என்ன செய்திருக்கிறோம், எல்லோரும் ஒன்றாக இருந்திருக்கிறோம். நக்கூலு, நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா, இன்னல்லாஹ தஆலா ஃபௌக அர்ஷிஹி, அல்லாஹு தஆலா அர்ஷுக்கு மேலால் இருக்கிறான் என்று நாங்கள் சொல்லுவோம். வ நுமினு பிமா வரதத் பிஹி அஸ்ஸுன்னத்து மின் சிஃபாத்திஹி, அந்த குர்ஆனும் சுன்னாவும் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதையெல்லாம் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் அப்படி என்கிற செய்தியை சொல்கிறார். குதைபத் இப்னு சயீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் செய்தி சொல்கிறார்கள், எல்லா இமாம்களும் முஸ்லிம்களுடைய சமூகத்தில் எல்லா இமாம்களும் சொன்ன கருத்து என்ன தெரியுமா, நஅரிஃபு ரப்பனா ஃபிஸ் ஸமாஇ அஸ்ஸாபிஅத்தி அலா அர்ஷிஹி, 7 வானங்களுக்கு அப்பால் அர்ஷிலே இருக்கக்கூடிய ரப்பை நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம் அப்படி என்றுதான் எல்லா இமாம்களும் எல்லா மார்க்க அறிஞர்களும் எங்களுடைய காலத்திலே பேசுவார்கள் அப்படி என்கிற செய்தியை பார்க்கலாம். இன்னொரு மிக முக்கியமான செய்தி, அதோடு எனது குத்துபாயை முடித்துக் கொள்கிறேன். இமாம் இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தி சொல்லுகிறார்கள், அஜ்மஅல் முஸ்லிமூன மின ஸஹாபத்தி வத்தாபிஈன், சஹாபாக்கள் தாபிஈன்கள் வ ஜமீஇ அஹ்லில் இல்ம், எங்களுடைய காலத்தில் வாழ்ந்த எல்லா மார்க்க அறிஞர்களும் முஃமின்களில் என்ன நம்பிக்கையில் இருந்தார்கள் தெரியுமா, அன்னல்லாஹ தபாரக வ தஆலா அலா அர்ஷிஹி, அல்லாஹு தஆலா அர்ஷில் இருக்கிறான் என்கிற நம்பிக்கையில் தான் இருந்தார்கள். ஃபௌக ஸமாவாத்திஹி, 7 வானங்களுக்கு அப்பால், பாயினுன் மின் ஹல்கிஹி, இந்த படைப்பினங்களை விட்டு பிரிந்து அல்லாஹு தஆலா இருக்கிறான். வ இல்முஹு முஹீத்துன் பி ஜமீஇ ஹல்கிஹி, அவனுடைய அறிவு எல்லா படைப்பினங்களையும் சூழ்ந்து இருக்கிறது அப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தி சொல்லுகிறார், லா யக்பா தாலிக வலா யுன்கிருஹு இல்லா மனின்தஹல மதாஹிபல் ஹுலூலியா, யார் அத்வைத கொள்கையை பின்பற்றுகிறாரோ அவரை தவிர வேறு யாரும் இந்த கருத்தை மறுக்க மாட்டார்கள் அப்படி என்கிறார். யார் எல்லாம் அல்லாஹ் என்கிற கருத்தில் இருக்கிறாரோ அவரை தவிர வேறு யாரும் அல்லாஹு தஆலா அர்ஷில் உயர்ந்திருக்கிறான், அல்லாஹு தஆலா அர்ஷிலே ஆகி இருக்கிறான் என்கிற கருத்தை, அல்லாஹ்வுடைய அந்த பண்பை மறுக்க மாட்டார்கள் என்கிற செய்தியை அவர் மிக தெளிவாக சொல்லுவதை பார்க்கலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் தேடி படியுங்கள். ஒரு ஆழமான ஒரு பகுதி உங்களுக்கான வகுப்புகள் உங்களுடைய பள்ளிவாசல்கள் நடக்கிறது. நேரம் ஒதுக்கி அகீதாவை சீர் செய்து கொள்வதில் ஒரு மிக பெரும் பங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்கிற செய்தியை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன். நாளை மறுமையில் முஃமின்கள் சொர்க்கவாசிகள் இறைவனை காண்பதற்கான செய்தியும் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு காட்டி தந்திருக்கிறான். ரப்பை பார்ப்பார்கள், மிக தெளிவாக பார்ப்பார்கள். அந்த பார்வையில் சொர்க்கத்தின் இன்பங்களை எல்லாம் மறந்து இறைவனை பார்ப்பதில் சொர்க்கவாசிகள் மலைத்து போய் இருப்பார்கள் அப்படி என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன், அன்றைய நாளில் ஒரு சிலர் தடுக்கப்பட்டிருப்பார்கள், இறைவனை பார்ப்பதை விட்டும் தடுக்கப்பட்டிருப்பார்கள். இறைவனுக்கு ஒன்றுமில்லை, இறைவனுக்கு அவன் சொல்லுகிற பண்புகள் ஒன்றுமில்லை என்றால் இல்லாத ஒன்றை பார்க்காமல் தடுப்பதில் ஏதும் கஷ்டம் இருக்கிறதா? அல்லாஹ்விற்கு சொல்லுகிற பண்புகளை எல்லாம் நீங்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வை பார்க்கலாம் என்று பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு,
அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அல்லாஹ்விற்கு சொல்லுகிற பண்புகள் ஒன்றும் கிடையாது அப்படி என்று நீங்கள் எல்லாவற்றையும் மறுத்துவிட்டால் அல்லாஹ் ஏன் அல் குர்ஆனில் பேச வேண்டும்? மறுமை நாளில் ஒரு சிலர் அல்லாஹ்வை பார்ப்பதை விட்டும் தடுக்கப்படுவார்கள் அப்படி என்று. இல்லாத ஒன்றை பார்ப்பதற்கு தடுக்கப்படுவதில் என்ன சரி பிரயோசனம் இருக்கிறதா? கொஞ்சம் லொஜிக்கலாக யோசித்தால் இல்லை. அதை பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன? தடுக்கப்படுவது, பார்த்தலை விட்டும் தடுக்கப்படுவது என்றால் அங்கு ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் என்கிற செய்தியை கூட அல் குர்ஆன் மிக தெளிவாக நம் சாதாரண அறிவை வைத்து சிந்தித்தாலே புரிந்து கொள்ள முடியும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, படியுங்கள், தேடுங்கள். ஒரு 5 நிமிடம் அதிகமாக எடுக்கப்பட்டு விட்டது, இருந்தாலும் பிரயோசனமான செய்திகளை நினைக்கிறேன். என்னிடமிருந்து தவறுகள் வந்தால் அது என்னிடமிருந்தும் ஷைத்தானிடமிருந்து வந்தது, நலவுகள் வந்தால் அது இறைவனின் புறம் இருந்து வந்தது. வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா. அக்மிஸ் ஸலாத்.